தனது நண்பர்களுடன் சேர்ந்து இளைஞர் ஒருவருடன் கூட்டு ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட காவலர் திடீரென இளைஞரை தாக்கி நகைகளை பறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை திருமுல்லைவாயலைச் சேர்ந்த காவலர் அப்துல் ரஹீம். காவலரான இவர் ஓரினச் சேர்க்கைக்கு அடிமையாகி அது தொடர்பாக செயலி ஒன்றையும் செல்போனில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று இளைஞர் ஒருவரை தன் காவலர் குடியிருப்புக்கு அழைத்த அப்துல் ரஹீம் தனது சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து அந்த இளைஞருடன் கூட்டு ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் கஞ்சா போதையில் இருந்த அப்துல் ரஹீம் மற்றும் அவரது நண்பர்கள் ஒரு கட்டடத்தில் இளைஞரை துரத்தி தாக்கியதாகவும் அவர் அணிந்திருந்த 3.5 சவரன் நகை மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் காவலர் அப்துல் ரஹ்மான் மற்றும் அதே காவலர் குடியிருப்பைச் சேர்ந்த காவலர் ஒருவரின் மகனான சரண்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்த நிலையில் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள மேலும் சிலரையும் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.